அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி ஜூலை மாத பலன்கள் 2024. கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4, அஸ்தம், சித்திரை 1, 2 ஆகிய ராசிகளின் நட்சத்திரங்களின் கலவை தான் கன்னிராசி. இப்போ கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் செவ்வாய், சந்திரன், சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 5 கிரகங்களால் இன்னும் கோச்சார ரீதியாக நன்மைகள், தீமைகள் இந்த ராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது. இது கோச்சார பலன்கள் ஜூலை மாதம் 2024. இதில் ராகு, சனி, கேதுவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அவங்க வருடாந்திர கிரகங்கள். அவர்களை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். அதுக்கான பலன்கள் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போது கன்னிராசிக்கான ஜூலை மாத பலன்கள் பார்ப்போம். சுக்கிரன், சூரியன் ராசிக்கு 10ஆம் இடமான கடகத்தில் இருக்காங்க. கடகத்தில் சுக்கிரன், சூரியன் இருக்கிறது ஒரு உகந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸோட நல்ல ஒரு அன்னோன்யம் ஏற்படும், காரிய சித்தி ஏற்படும், எடுத்த காரியங்கள், நினைச்ச வேலைகள் டக்கு டக்குன்னு முடியும். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்றீங்கன்னா அந்த விஷயம் அன்சக்சஸ் ஆகும், ரொம்ப டிலேலாம் ஆகாது. இது சுக்கிரன் சூரியனோட சேர்க்கை பலன் 10ஆம் இடத்துல. வருகிற 8ஆம் தேதி ஜூலை 8 சுக்கிரன் பேச்சாகிரி கடகத்தில் புதனோட ஐக்கியமாகிறார். சூரியன் 17ஆம் தேதி, அதாவது ஆடி 1, 17 அவரும் கடகத்துக்கு பேச்சாகி புதனோட ஐக்கியமாகிறார். சுக்கிரன், புதன், சூரியன் இவர் 3 பேருமே 11ஆம் இடத்துல இருக்காங்க. உங்கள் ராசி அதிபதி புதனும் 11ஆம் இடத்துல இருக்காங்க. லாபஸ்தானத்தில் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக ஜூலை மாதம் இருக்கும். ஏன்னா சந்தோஷம் அதிகரிக்கும், சுகம் அதிகரிக்கும், பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, அவங்க பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு வருமானம் வரும், கல்வி மூலயமாக நல்ல பயணங்கள் சக்ஸஸ் ஆகும். டீச்சர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இது ஒரு அமோகமான மாதமாக கருதப்படுகிறது. நீங்கள் சொல்கிற பேச்சை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. நினைத்த காரியம் ஈடேறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8ல் செவ்வாய், சந்திரன் சேர்க்கை, அதுதான் கொஞ்சம் தீய பலன்களாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எதுவும் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, ட்ராவல் பண்ணும்போது, வண்டி வாகனத்தில் ட்ராவல் பண்ணும்போது, மெயினாக விவசாய நிலங்கள், விவசாய பணிகளை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ஏன்னா நிறைய இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பயிரில் சரியாக இது கிடைக்காம இருக்கிறது, அதுமாதிரி நிலத்தில் சில சில பிரச்சனைகள் போகிறது, அது மாதிரி உடம்பு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது, டயர்டாக இருக்கிறது, அது மாதிரி பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் ஹைக் ஆக்குறது, இது மாதிரியான பிரச்சனைகள் மறையலாம். இது கவலைக்கூடிய விஷயம் இல்லை. பட் இதெல்லாம் ஒரு டெம்பரவரி தான். ஜஸ்ட் இந்த ஜூலை மாதக்கான பலன்கள். செவ்வாயும் ஆகஸ்ட் மாதத்தில் பெயர்ச்சாவார். அவர் ஒரு சுபஸ்தான குருவோட சேர்ந்து ஒரு நல்ல பலனை தரப்போகிறார் ஆகஸ்ட் மாதத்தில். அது ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்களில் பார்ப்போம். மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். திருமண பொருத்தம், எந்த மாதிரி விதமான ஜாதக சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் பஞ்சாங்க எக்ஸ்பிரஸ். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் மூலியமாகவும் இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மூலமாகவும் நீங்கள் பண்ணலாம். உங்கள் சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கப்படும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.